இங்க ஒரு வயசான லேடிக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளி வந்து அதோட ரெக்கைகளை வேகமா அடிக்குது. அடுத்த செகண்டே அந்த லேடி அங்கேயே இறந்து போயிடுறா. ஆக்சுவலா அது சாதாரண கிளியே கிடையாது. ஹெவன்ல இருந்து வந்து உயிர்களை எடுத்துட்டு போற மரணத்தோட தூதம்னா அது. அடுத்ததா கடைசி கட்ட நோயால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த சூசன்ங்கிற ஒரு பொண்ணோட உயிரை எடுக்கிறதுக்காக அவ கிட்ட வருது. அந்த கிளி அவளோட உயிரை எடுக்க போற டைம்ல சடனா சூசன் லாஸ்டா ஒரே ஒரு டைம் என்னோட அம்மா கிட்ட குட் பை சொல்லிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் என்ன கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சிரா. அதுக்கு அந்த கிளியும் சம்மதிக்குது. அப்போ திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான ரேடியோ சத்தம் கேட்டு அதால அதோட காதுகள்ல பயங்கரமா வலி உண்டாகி பெருசா இருந்த அந்த கிளி இப்போ சின்னதா சுருங்கியது. அதை பார்த்ததும் சூசன் உடனே அவளோட கைகளால அந்த கிளியை தூக்கி பாதுகாத்து அவளோட வீட்டுக்கு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் ரொம்பவும் டேட்டியா இருந்த அந்த கிளியை சிங்க்ல ஃபுல்லா தண்ணியை பிடிச்சு வச்சு அதை குளிக்க சொல்றான். உடனே அந்த கிளியும் ரொம்ப ஹாப்பியா அதுல குளிக்குது. அப்போ அதோட பாடியில இருந்த அழுக்குகள் எல்லாம் போயிருது. குளிச்சு முடிச்சதும் அந்த கிளியோட பாடி திடீர்னு பல மடங்கு பெருசா மாறிடுது. உடனே அது எமோஷன் ஆகி சூசன் செஞ்ச ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் சொல்லி அவளை கட் பண்ணுது. இருந்தாலும் உயிரை எடுக்கிற அதோட கடமையை செஞ்சுதான் ஆகணும். அப்போ சூசன் இன்னைக்கு நைட்டு மட்டும் அம்மாவை கடைசியா பார்க்கணும்னு கேட்டதும் கிளியும் அதுக்கு சம்மதிக்குது. கொஞ்ச நேரத்துல அவளோட அம்மா வீட்டுக்கு வர்றா. அப்போ சூசன் அம்மா கிட்ட நான் இன்னைக்கு இறந்து போயிடுவேன்னு சொல்றா. ஆனா அம்மாவால அதை நம்பவே முடியல. அப்போ திடீர்னு சூசனோட காதுல இருந்து அந்த கிளி பறந்து வர்றதை பார்த்து அவளோட அம்மா ஷாக் ஆகி அந்த கிளியை பிடிக்க ட்ரை பண்றா. அப்போ சடனா அந்த கிளி பெரிய உருவமா மாறிடுது. இதனால அவன் பயந்து பின்னாடி போயிடுறான். ஆனா அடுத்த செகண்டே அவ அட்டாக் பண்ணதால ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த கிளிக்கு மயக்கம் தெளிகிற டைம்ல சடனா அவளோட அம்மா அந்த கிளியை காலி பண்ணி அவளோட பொண்ணு காப்பாத்த ட்ரை பண்றா. ஆனா சூசன் விதியை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லி அவளோட அம்மாவை ஸ்டாப் பண்றா. அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணு கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும்னு கேட்கறா. கிளியும் ஓகே சொல்லிடுது. ஆனா அது அவ போட்ட பிளானா இருக்கும். அவன் திடீர்னு ஒரு புக்கால அந்த கிளியை அடிச்சு தரையில விழ வச்சுட்டு அதுக்கு மேல ஃபுல்லா ஆல்கஹாலை ஊத்தி விட்டுட்டு உடனே நெருப்பையும் பத்த வச்சிடறான். ஆனா அப்பவும் அந்த கிளிக்கு எதுவும் ஆகல. உயிரை எடுத்துட்டு போயே ஆகணும்னு சொல்லுது. இதனால கடுப்பான அவ அந்த கிளியை தூக்கி அப்படியே வாயில போட்டு வேங்கிடுறான். அதுக்கப்புறம் சூசன் கிட்ட வந்து அந்த கிளி போயிருச்சுன்னு போய் சொல்றா. ஆனா அது அவளோட வயிற்றுக்குள்ள உயிரோட இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. அன்னையில இருந்து எப்பெல்லாம் அவளோட எமோஷன்ஸ் அதிகமாகுதோ அப்பெல்லாம் அவளோட பாடி பல மடங்கு பெருசா மாறிடும். அது மட்டும் இல்லாம அந்த கிளியோட சக்திகளும் இப்போ அவளுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு நாள் ஒரு ஈ அவளோட விரல்ல வந்து இருக்கும்போது அவள் லைட்டா கையை அசைச்சதும் அது சடனா இறந்து போயிடுது. அந்த கிளி செஞ்சுட்டு இருந்த கடைசி கட்ட நோயால பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களோட உயிர்களை எடுத்துட்டு போற கடமை இப்போ அவளுக்கு வந்துடுது. ஆனா அவளுக்கு அவ பொண்ணோட உயிரை மட்டும் எடுக்க மனசு வரல. ஒரு நாள் சூசன் மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். அவளோட வலி அம்மாவுக்கு புரியுது. அப்போ அவளோட வாய்க்குள்ள இருந்து அந்த கிளி திரும்பவும் வெளியே வந்து பெரிய உருவமா மாறுது. சூசனோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு அதுக்கு தெரியும். அப்போ சூசனோட அம்மா அந்த கிளி கிட்ட ஒரு ரெக்யூஸ்ட வைக்கிறான். என்னோட பொண்ணை கடைசியா ஒரு டைம் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு கெஞ்சி கேட்கா. அவளோட அன்பால மனசு உருகி போன அந்த கிளி சரின்னு திரும்பவும் அவளோட வாய்க்குள்ளேயே போயிருது. அப்படியே அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பெரிய மனசே இல்லாம சூசன் அவளோட அம்மா கிட்ட குட் பை சொல்றா. அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்துல அம்மாவோட மடியிலேயே இறந்து போயிடுறா.